திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். உங்கள் பெயர் ராமையாவா? இந்த 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆசிலேஷன் மைண்டு உங்கள்கிட்ட ரொம்பவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம், மன தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் நீங்கள் இவ்வளோதான் நல்லா படிக்கிறவராக இருந்தாலுமே கூட படிக்கிற காலத்தில் ஒரு படிப்பில் ஒரு தடையை சந்திச்சிருப்பீங்க. கல்வி படிப்புலேயோ அதாவது பள்ளி படிப்புலேயோ அல்லது கல்லூரி படிப்புலேயோ ஒரு தடையை சந்திச்சிருப்பீங்க. ஒரு ஃபெயிலாகி படிக்கிறதோ அல்லது ஒரு அரியர் போட்டு படிக்கிறதோ, அது இடையில பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் கல்வியில் தடைகள் வரும். நாலாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் திருமணமே ஆகாமல் பிரம்மச்சாரியாக இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி ஆத்ம சாந்தி அவசியம் செய்யணும். ஆறாவது பாயிண்ட்டு, ஒன்று அப்பாவுக்கு ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு. அதாவது நீங்கள் பிறந்த உடனேயே குறைஞ்ச வயசுலேயே உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவே ஒன்று அப்பா இறந்துருக்கணும். அப்படி இல்லை, அப்பா எனக்கு மேரேஜெல்லாம் ஆகி எனக்கு பேரம்பேத்திகள்லாம் எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது, என் பிள்ளைங்களை பேரம்பேத்திகளை எங்கள் அப்பா பார்க்குற வரைக்கும் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு உடலில் ஒரு குறைபாடு, ஒரு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது உடலில் குறைபாடோடி தான் கண்டிப்பாக இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு, பழகுனவங்க தான் உங்களுக்கு எதிரியாருவாங்க. உங்களுக்கு யாரை நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ரொம்ப காயப்படுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 9வது பாயிண்ட்டு, மனைவிக்கு 2 பெயர் இருக்குங்க. வச்ச பேர் ஒன்று, கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும். மனைவியோடைய பேர் முழு பேரில் ஒரு பேர் இருக்குன்னா அதில் ஒரு பேரை மட்டும் விட்டுட்டு கடைசி உள்ள பேரையோ இல்லை முதல் பேரையோ வச்சு கூப்பிடுவாங்க. எல்லோரும் கூப்பிடுவீங்க. அந்த மாதிரியான தான் மனைவி பேர் அமையும். 10வது பாயிண்ட்டு, மனைவி முன்கோபியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கிடணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு மனைவி கண்டிஷன் போடுவாங்க. 11வது பாயிண்ட்டு, மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 12வது பாயிண்ட்டு, நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 13வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். 14வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. அந்த வீடுமே பூர்வீக சம்மந்தமான ஒரு வீடாக இருக்கும். அந்த வீட்டில் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் தடைகள் நிறைய சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது சம்மந்தமான தகவல்கள் ஏன் தடையாகுது, என்ன ஏதுங்கிறத ஜாதகம் ரீதியாக மட்டுமே சொல்லி அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செஞ்சால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. சிவபெருமானை கும்பிட்டால், சிவபெருமானை சரணடைந்தால் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அதற்கு முன்பாக எதுவும் பித்ரு சாபங்களோ அல்லது செய்வனை குற்றங்களோ இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா சிவபெருமான்கிட்ட போனவங்க எல்லாருமே வாழ்க்கையில் துன்பங்களை நீங்கினவங்கிறது கிடையவே கிடையாது. அப்பா உங்கள்கிட்ட எனக்கு துன்பங்கள் இருக்குது அப்படின்னு காரணம் என்னென்னா அவங்க முன்ஜென்ம கர்மாவும் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு கோபங்கள், சாபங்கள், தோஷங்கள் இருக்கலாம். ஸோ அதை நிவர்த்தி செய்யணும். சரிங்களா? நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.